சமகால விந்தை செய்திகள். பாகம் 65. சீனாவை கலக்கும் ரோபோக்கள் உணவகம். சீனாவில் உள்ள ஹர்பன் நகரத்தில் அமைய பெற்றுள்ள மிகப்பெரிய விசித்திரம்தான் ரோபோக்கள் உணவகம். இங்கு சிப்பந்திகளாக 18 ரோபோக்கள் பணியாற்றுகின்றன. விருந்தினர்களை வரவேற்றல் முதல் உணவு சமைத்து கொடுத்தல் வரை இங்கு எல்லா பணிகளுமே ரோபோக்கள் மயம்தான். ரோபோக்களுக்கு பணிகள் பகுத்து கொடுக்கப்பட்டு உள்ளன. உணவகத்துக்கான முதலீடு $790,000 அமெரிக்க. ஒவ்வொரு ரோபோவையும் வடிவமைத்து உருவாக்கி பயன்படுத்துகின்றமைக்கு தலா $47,000 அமெரிக்க வரை செலவாகியுள்ளது. இங்கு ஒரு போசனத்தின் விலை $6 முதல் $10 வரை. இதனால் இவ்வுணவகத்தில் போட்ட முதலீட்டை உடனடியாக உரிமையாளர்கள் ஈடுகட்ட முடியாது. இருப்பினும் இவ்வுணவகத்திற்கு ரோபோக்கள் அற்புதமான விளம்பரங்களாக உள்ளன. இங்கு உணவு உண்ணுதல் கூட மிக விசித்திரமான அனுபவம்தான். அடடா போச்சா! இனி உணவகங்களில் ரோபோக்கள் தான் வேலை பார்ப்பார்கள் போலும். தொழிற்சாலைகள் தான் இயந்திரங்களால் இயங்கி மனிதனின் வேலை வாய்ப்புகள் பறிபோனது என்று பார்த்தால், இப்போ புதிதான அச்சுறுத்தல் இந்த ரோபோக்கள். என்ன நடக்குமோ? நயாகரா நீர்வீழ்ச்சியை இப்படி பார்த்ததுண்டா? இயற்கையில் ஏற்படும் மாற்றங்கள் மனித மனங்களை நிகழ வைக்கின்றன. அந்த வகையில் கனடா மற்றும் அமெரிக்காவில் ஏற்பட்ட வரலாறு காணாத கடும் குளிர் மற்றும் உறைய வைக்கும் பனிக்கால நிலையால் நயாகரா நீர்வீழ்ச்சியின் ஒரு பகுதி அப்படியே உறைந்து விட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னர் 1902 ஆண்டு, 1936 மற்றும் 1948 ஆண்டுகளில் நயாகரா நீர்வீழ்ச்சி இவ்வாறு உறைந்து காணப்பட்டதாம். கடந்த சில நாட்களாக அமெரிக்கா மற்றும் கனடாவில் நிலவும் கடும் குளிரினால் இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளதுடன் 11,000 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் நயாகரா நீர்வீழ்ச்சி பகுதியளவு உறைந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நயாகரா நீர்வீழ்ச்சி அல்லது நயாகரா பேரருவி என்பது கூட வட அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள புகழ்மிக்க ஒரு பேரருவி. இது உலகத்திலேயே உள்ள அருங்காட்சிகளில் ஒன்றாக போற்றப்படுகிறது. ஆண்டுதோறும் இதனை பார்க்க 10 மில்லியன் மக்கள் வருகின்றனர். இப்பேரருவி கனடாவிற்கும் ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்குமான எல்லையில் ஓடும் சுமார் 56 கிலோமீட்டர் நீளமுள்ள நயாகரா ஆற்றின் பாதி தொலைவில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீரே உறைநிலைக்கு போகும் அளவுக்கு குளிர் என்றால் கடும் கஷ்டம்தான். இயற்கையில் ஏற்படும் மாற்றங்கள் மனிதனுக்குள்ளும் இயற்கைக்குள்ளேயுமே மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகின்றது. டயர்களுக்கு மூக்கால் காற்று நிரப்பிய வினோத மனிதன். சீனாவை சேர்ந்த நீ யுங்பிங் என்ற 63 வயது முதியவர் காரின் டயரில் தனது மூக்கால் காற்றடித்துள்ளார். ஒரு பெரிய ரப்பர் குழாயுடன் 4 கார்களின் டயருடன் இணைத்து மூக்காலே காற்றை நிரப்பியுள்ளார். அந்த கார்களின் டயரில் 2 நபர்களும் ஏறி நின்றுள்ளனர். இந்த சாதனையை இவர் எப்படி செய்கிறார் என்பதை புரியாமல் வேடிக்கை பார்த்தவர்கள் அதிசயித்து நின்றனர். நீ யுங்பிங் 4 டயர்களிலும் தனது மூக்கால் காற்றடிக்க எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் 21 நிமிடங்களே என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை பலர் பலூனில் மட்டும்தான் மூக்கால் காற்றடைத்து சாதனை செய்துள்ளனர். இவர்தான் முதலாக காரின் டயர்களுக்கு மூக்கால் காற்றடித்து சாதனை செய்துள்ளதாக இவருடைய குடும்ப மருத்துவர் கூறுகிறார். இந்த வயதில் இந்த சாதனை இவருக்கு தேவையா என்பது போல் என்ன தோன்றுகிறது. காற்றடிக்கும் கருவியை கொண்டு அடித்தாலே 21 நிமிடங்களில் 4 டயர்களுக்கு காற்றடிக்க முடியுமா என்பது சந்தேகமே. இவர் எப்படி மூக்கால் காற்றடித்தார் என்பது அதிசயமாகத்தான் இருக்கிறது. அதுவும் 63 வயதில். டைட்டானிக் விபத்து தொடர்பான கடைசி பாரிய மர்மம் முடிவுக்கு வந்தது. டைட்டானிக் கப்பல் விபத்து நடைபெற்று 100 வருடங்களை தாண்டிய பின்னரும் அதன் சர்ச்சைகள் இன்றளவும் நீண்டு கொண்டே இருக்கின்றன. இவ்விபத்தின் இறுதியான பாரிய மர்மம் ஒன்றுக்கு தற்போது முடிவு கிடைத்துள்ளது. 1912 ஆண்டில் இடம்பெற்ற டைட்டானிக் கப்பல் விபத்தில் சிக்கி செல்வந்தரான ஹட்சனும் அவரது மனைவி பெஸ் மற்றும் அவரது குழந்தையும் உயிரிழந்ததாக நம்பப்பட்டது. ஆனால் 1940 ஆண்டு அலிசனின் குடும்பத்தில் வாழ்ந்த கனடாவை சேர்ந்த ஹெலன் கிரமர் என்ற பெண் டைட்டானிக் விபத்தில் ஹட்சனின் குடும்பத்தில் 2 வயதில் தானும் தனது சகோதரர் ட்ரெவர் 7 மாதம் காப்பாற்றப்பட்டதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார்.
இவர் 1992 ஆண்டு உயிரிழந்ததுடன் அந்த சர்ச்சை முடிவுக்கு வந்தது போல் இருந்தது. ஆனால் புளோரிடாவில் உள்ள கிரமரின் பேத்தி டெஃப்ரினா யூட்ஸ் வயது 61 மீண்டும் இப்பிரச்சனையை தூக்கினார். இவற்றினை அலிசன் குடும்பத்தினர் மறுத்து வந்தனர். இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட மரபணு சோதனையின் போது அலிசனது குடும்பத்துக்கும் கிரமரது குடும்பத்திற்குமான மரபியல் இயல்புகள் ஒத்துவரவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த டைட்டானிக் இறுதியான பாரிய மர்மத்துக்கு விடை கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. டைட்டானிக்கின் சரிதம் 100 வருடங்கள் கடந்தாலும் அதன் எச்சங்கள் இன்னும் வந்து போய்க் கொண்டுதான் இருக்கின்றன. இறுதியான மர்மத்திற்கு விடை காணப்பட்டதால் இனியாவது முற்றுமா? ஒரே கழிப்பறையில் அருகருகே 2 மலசல தொட்டிகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ரஷ்ய ஒலிம்பிக் கழிப்பறை. ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள கழிவறையில் வழக்கத்துக்கு மாறாக ஒரே அறையில் அருகருகே 2 மலசல தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பிபிசியின் மொஸ்கோ செய்தியாளரான ஸ்டீவ் ரொசன்பர்க் அடுத்த மாதம் ரஷ்யாவின் சோச்சி நகரில் குளிர்கால ஒலிம்பிக் நடைபெறவுள்ள த லோரா ஃபைத்லோன் மற்றும் ஸ்கை கட்டிட தொகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு கழிவறைக்கு சென்ற வேளையிலேயே இந்த புகைப்படங்களை எடுத்துள்ளார். அவற்றை அவரது ட்விட்டர் பக்கத்திலும் வெளியிட்டுள்ளார். வழக்கத்துக்கு மாறான இந்த கழிவறையின் அமைப்பு உலகம் பூராவும் சமூக வலைத்தளங்களினூடாக மிக விரைவாக பரவ ஆரம்பித்துள்ளது. இதனை அடுத்து பலரும் தங்களது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். சிலர் வேடிக்கையான கருத்துக்களையும் சிலர் ரஷ்யாவில் தடை செய்யப்பட்ட ஒருபால் உறவுடன் தொடர்புபடுத்தி சர்ச்சைகளையும் கிளப்பியுள்ளனர். சோச்சி ஒலிம்பிக் நடாத்தும் நிர்வாகம் பிபிசி செய்தியாளரினால் வெளியிடப்பட்ட படம் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அடடா, இது எப்படி சாத்தியமாகும்? அதனால் இதனை உங்கள் கற்பனைக்கே விடுகின்றேன். பிறக்க போகும் குழந்தையை ஃபேஸ்புக்கில் விலை பேசிய தாய். பிறக்க போகும் தனது குழந்தையை இளம் கர்ப்பிணி ஒருவர் 67 ஸ்டெர்லிங் பவுனுக்கு விற்பனை செய்வதாக முகத்தளத்தில் விளம்பரம் செய்த சம்பவம் ஒன்று சிலி நாட்டில் இடம்பெற்றுள்ளது. வெரோனிகா கரார் சபாரோ என்ற 18 வயது பெண்ணே இத்தகைய செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். இவரையும் இவருக்கு உடந்தையாக இருந்த அவரது தாய் மற்றும் சகோதரியையும் சிலி நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். தான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்து கொண்ட அப்பெண் அது குறித்து தனது காதலனுக்கு அறிவித்துள்ளதுடன் அது தொடர்பில் யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். ஆனால் அப்பெண்ணின் காதலன் அந்த ரகசியத்தை அப்பெண்ணின் குடும்பத்தாருக்கு தெரிவித்துவிட்டார். இதனை அடுத்து கருவை கலைத்து விடும்படி அப்பெண்ணுக்கு தாய் அறிவுறுத்தியுள்ளார். இல்லாவிட்டால் பிறக்கும் குழந்தையை தத்து கொடுத்து விடும்படியும் அல்லது விற்று விடும்படியும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த பெண் தனது குழந்தையை விற்கப் போவதாக முக புத்தகத்தில் விளம்பரம் செய்துள்ளார். இக்குழந்தையை வாங்குவதற்காக பலர் முன்வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சாண்டிகோ நகர பக்கத்தில் உள்ள தம்பதி ஒன்று அக்குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான முன் நடவடிக்கையாக 1135 ஸ்டெர்லிங் பவுன்களை பதிவு கட்டணமாக செலுத்துவதற்கு முன் வந்தனர். இந்நிலையில் அப்பெண்ணுக்கு நவம்பர் மாதம் குழந்தை பிறந்தவுடன் அந்த தம்பதியர் குறித்த குழந்தையை வாங்குவதற்காக பணத்தை செலுத்தியுள்ளனர். குழந்தையின் பிறப்பை பதிவு செய்வதற்காக சென்றபோது அதை தெரிந்து கொண்ட போலீசார் குழந்தையின் தாய் மற்றும் அவரது தாயார் சகோதரியை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தியுள்ளனர். எல்லாவற்றையும் இப்போ எல்லாரும் இலகுவாகவே செய்து விடுகிறார்கள். அதிலும் பணம் என்ற ஒன்றை குறிக்கோளாக வைத்து நகர்த்துகிறார்கள். சுமந்தவள் பிள்ளையை விற்க தயார். ஆனாலும் அதனை விற்க தூண்டியவர்கள் தான் மிகப்பெரிய குற்றவாளிகள். இதில் அவர்களுக்குத்தான் அதி கூடிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். 377 அடி உயரத்திலிருந்து நண்பனின் கையை பிடித்து தொங்கிய வாலிபர். உக்ரைன் நாட்டை சேர்ந்த 23 வயது வாலிபர் ஒருவர் 377 அடி உயரமுள்ள ஒரு பாலத்தின் உச்சியில் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி நண்பனின் கையை மட்டும் பிடித்து தொங்கி சாதனை படைத்துள்ளார். உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர் ஜேம்ஸ் கிங்ஸ்டன். இவர் உக்ரைன் மற்றும் ரேடியோ டிவி கோபுரங்களில் ஏறி அடிக்கடி சாதனை புரிந்துள்ளார். இவர் ஒவ்வொரு சாதனையை செய்யும் போதும் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களையும் இவர் பயன்படுத்துவதில்லை. சென்ற வாரம் மாஸ்கோவில் உள்ள ஒரு 377 அடி உயரமுள்ள பாலம் ஒன்றிலிருந்து நண்பர் ஒருவரின் கையை பிடித்துக்கொண்டு கீழே போகும் வாகனங்களை நோக்கி கைகாட்டி த்ரில்லிங் சாதனையை செய்து காட்டினார். தனது தாயாருடன் சவுத்தாம்ப்டன் நகரில் வசித்து வரும் இவருக்கு மிக உயரமான கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்களில் ஏறி சாதனை படைக்க வேண்டும் என்று ஆசையாம். ஆனால் இவருக்கு அதற்கான அனுமதிதான் கிடைக்கவில்லை. இவருடைய இந்த சாதனையை சேனல் 4 தொலைக்காட்சி நிறுவனம் வீடியோ படம் எடுத்து டாக்குமெண்ட்ரியாக ஒளிபரப்ப இருக்கின்றது. உயிரை பணயம் வைத்துதான் சாதனை புரிகிறார்கள்.
கை தவறினால் மரணம்தான். கைகள் இல்லாததால் கால்களால் சாதனை படைத்து வரும் சிறுமி. இந்தோனேசியாவைச் சேர்ந்த 11 வயது சிறுமி ஒருத்தி 2 கைகளும் இல்லாத நிலையில் கால்களை பயன்படுத்தி சாதனைகளை படைத்து வருகிறாள். த்ரீ ஐனா என்ற இச்சிறுமி கைகள் இல்லாமல் பிறந்தவள். ஆனால் ஏனைய மனிதர்கள் கைகளால் செய்யும் வேலைகளை கால்களால் சிறப்பாக செய்து கொள்கிறார் ஐனா. தான் ஒரு பொப்பிசை நட்சத்திரமாக வேண்டும் என இச்சிறுமி விரும்புகிறாள். அதற்காக கீபோர்டு இசைக்கருவியையும் கால்களாலேயே வாசிக்க பழகி கொண்டுள்ளாள். தனது தாயார் மற்றும் 2 சகோதரர்களுடன் இச்சிறுமி வசிக்கிறாள். பாடசாலைக்கு செல்லும் இச்சிறுமி கால்களால் கட்டுரைகளை எழுதுவதுடன் படங்களையும் வரைகிறாள். வீட்டில் கால்களாலேயே சமையலுக்கும் உதவி புரிகிறாள். கால்களாலேயே இவள் மரக்கறி வெட்டுகிறாள், பாத்திரங்களை கழுவுகிறாள், கையடக்க தொலைபேசியில் பேசி தனது கடமைகளை முடிப்பதோடு தனது வேலைகளை தானே செய்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இச்சிறுமியால் செய்ய முடியாத வேலை எதுவும் இல்லை என இச்சிறுமியுடன் 3 நாட்கள் தங்கியிருந்து படம் பிடித்த தேசி நூர் சாயினி எனும் புகைப்பட பிடிப்பாளர் கூறுகிறார். கைகள் இல்லாவிட்டாலும் அந்த சிறுமிக்கு கால்கள் கைகளாக உதவுகின்றன. இறைவனின் படைப்பு அப்படித்தான். ஒன்று இல்லாவிட்டாலும் இன்னொன்றை அதற்காய் இயைபாக்கம் அடைய வைத்து விடுகின்றான் இறைவன். குறை ஒன்றும் குறை அல்ல. பெண்ணின் மூக்கு மற்றும் மேலுதட்டை சாப்பிட்ட எலி. குழந்தையாக இருந்தபோது எலிகளால் மூக்கும் மேலுதடும் கடித்து குதறப்பட்ட யுவதியொருவருக்கு இலவச பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு அவரது கோரமடைந்த முகத்தை சீர்படுத்த சீன மருத்துவமனை ஒன்று முன்வந்துள்ளது. ஷாங்டோங் மாகாணத்தை சேர்ந்த சு சனி என்ற 23 வயது யுவதிக்கே இவ்வாறு இலவச அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளது. சன்னி குழந்தையாக இருந்தபோது அவரது தாயார் உணவை பெறும் முகமாக வீட்டை விட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த அவரது தந்தையும் வீட்டை விட்டு சென்றுவிட பாலகியான அவர் 3 நாட்கள் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில் அவரது மூக்கையும் மேலுதொட்டையும் அங்கு நடமாடிய எலிகள் இரவோடிரவாக கடித்து குதறியுள்ளன. 3 நாட்கள் கழித்து வீடு திரும்பிய தாயார் தனது மகளுக்கு நேர்ந்த கதையை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். எனினும் பண வசதியற்ற அவர் தனது மகளுக்கு மருத்துவ சிகிச்சை பெற முயற்சிக்கவில்லை. இந்நிலையில் தற்போது சீனாவில் உள்ள கிங் டவோ பொஷி என்ற மருத்துவமனை சன்னிக்கு இலவச அறுவை சிகிச்சையை வழங்க முன் வந்துள்ளது. அட அட அட, என்ன இது? உஷாரான எலிகள் ஒரு பெண்ணின் மூக்கையும் உதட்டையும் விடவில்லை. இன்னும் 2 நாட்கள் அந்த தாய் வெளியில் இருந்திருந்தால் ஆளையே காலி பண்ணி இருக்குமோ? எலி கடித்தால் தோளில் மாற்றங்கள் ஏற்படுமே. அது இவருக்கில்லை போல் தெரிகிறது. அந்த வகையில் தப்பித்தார். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரத்தில் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.